நீங்க ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே அந்த பேங்க்ல டெம்பரரியா வேலை பார்க்குறவர்கள் கூட ஒரு கூண்டு, அதாவது ஒரு தனி அறை இருக்கணும். அந்த அறையில ஏசியோட தான் இருந்து வேலை பார்க்கணும். நீ வெளிநாடுகளை போய் வேலை பார்த்து பாருங்க, வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்கள பாருங்க. இங்கே பாருங்க, நான் படிச்சிருக்கிறதுல பாருங்க, வேலை சுந்தரிக்காம கொடுத்தாங்க அதை பாருங்க. நான் என்ன படிச்சுன்னு தெரியும், நான் வெளிநாடுகளை வேலை பார்த்தேன். வெளிநாட்டுல இப்படி பேங்க்ல வெளியில உட்காந்து வேலை பார்க்க மாட்டாங்க. பொதுவாக அரசு ஊழியர்களுக்கோ அல்லது அரசு சார்ந்த துறைகளில் வேலை கூடிய டெம்பரரி ஸ்டாஃபுக்கோ எல்லாருக்கும் அவரவருக்கு என்று தனித்தனி கேபின் இருக்கும், தனித்தனியா இருக்கும். அரசு துறையினாலே இந்த மாதிரி நாசமா போறதுக்கான காரணம் சரியான தலைவர்களை நாம தேர்ந்தெடுக்கல. சரியான தலைவர்கள் இந்த நாட்டை ஆளல. நடக்கக்கூடிய எல்லா வகையான தவறுகளுக்கும் கொலை, கொள்ளை, லஞ்சம், ஊழல், பாலியல் வன்கொடுமை, கஞ்சா, சாராயங்களை போன்றவை எல்லாத்துக்குமான காரணம் அரசாங்கம் தான். அரசாங்கம் தான் நேரடியா சாராயங்கள் வந்தது. அரசாங்கத்துடைய கிளைகளாக இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க, ஆளுங்கட்சிக்காரங்க கஞ்சா விற்பனை செய்யறாங்க. இந்த கஞ்சாவை சாராயம் முடிக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை, லஞ்சம், ஊழல் எல்லாமே வருது. அதை இதெல்லாம் முடிக்கணும்னா நீங்க ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. ஓட்டுக்கு பணம் வாங்கினா லஞ்சம், நாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கை சின்னத்துக்காரர்களுக்கு கை சின்னத்துக்காரர்களுக்கு நன்றி. என்னுடைய விவசாய சின்னத்தை பிரபலமாக ஆக்குவதற்கு என்னால் எழுத முடியாத சுவர் உலகத்தை ஊர் ஊரா விவசாய சின்னம், விவசாய சின்னம், விவசாய சின்னம் சொல்லி விவசாய சின்னத்தை எழுதி கொடுத்த கை சின்னம் என் கையை பாருங்க. இப்படித்தான் இன்னைக்கு கை சின்னம் இருக்கு. ஐயா எம்ஆர்ஆருடைய கை சின்னம் கைதான் இன்னைக்கு கை சின்னமா இருக்கு. இந்த கை சின்னத்தை வாக்கு போடாதீங்க. இந்த கை சின்னத்தை வச்சு இந்த கையை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே அந்த பேங்க்ல டெம்பரரியா வேலை பார்க்குறவர்கள் கூட ஒரு கூண்டு, அதாவது ஒரு தனி அறை இருக்கணும். அந்த அறையில ஏசியோட தான் இருந்து வேலை பார்க்கணும். நீ வெளிநாடுகளை போய் வேலை பார்த்து பாருங்க, வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்கள பாருங்க. இங்கே பாருங்க, நான் படிச்சிருக்கிறதுல பாருங்க, வேலை சுந்தரிக்காம கொடுத்தாங்க அதை பாருங்க. நான் என்ன படிச்சுன்னு தெரியும், நான் வெளிநாடுகளை வேலை பார்த்தேன். வெளிநாட்டுல இப்படி பேங்க்ல வெளியில உட்காந்து வேலை பார்க்க மாட்டாங்க. பொதுவாக அரசு ஊழியர்களுக்கோ அல்லது அரசு சார்ந்த துறைகளில் வேலை கூடிய டெம்பரரி ஸ்டாஃபுக்கோ எல்லாருக்கும் அவரவருக்கு என்று தனித்தனி கேபின் இருக்கும், தனித்தனியா இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு கையில ஒரு கஞ்சா குடி வந்து திடீர்னு பணத்தை பிடிக்க ஓடுறாங்க, என்னக்கா செய்வீங்க? திடீர்னு ஒரு சரகை போட்டு வரேன், பணத்தை பிடிக்க ஓடியா, ஓடி பிடிச்சிருக்கீங்களா? வேலை பிடிச்சிருக்கீங்களா? 500 ரூபாய் இருக்குது, 1000 ரூபாய் இருக்குது, 5000 ரூபாய் இருக்குது. புரிய போனது போனாக்கா அந்த காசு உங்க கணக்குதானாக்கா? ஏற்காது ஒரு இதுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த முடியாதா? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நான் நஷ்டத்திலே ஓடிக்கிட்டு இருக்கு. தேசிய உடமையாக்கப்பட்ட வங்கிதானாக்கா? பேசணும். இதே மாதிரி உங்க மேனேஜர் வெளியில உட்காந்து நான் பேசுறது கேட்க மாநகர கேட்டு விட்டு போய் உங்க மேனேஜர் வந்து உட்கார, அந்த பிரான்ச் மேனேஜர் வந்து இப்படி உட்கார வெளியில அப்ரைசர் நகை மதிப்பீடு இந்த உட்கார வச்சு நகை வாங்கி வைப்போம். இதுக்கு ஒப்பாரா? அதாவது ஏசி ரூம்ல இருக்க வேண்டிய காய்கறி கூட ரோட்ல போட்டு விற்கிறாங்க. ரோட்ல போட்டு விற்க வேண்டிய செருப்பு இருப்பு கூட அப்படியே ஏசி ரூம்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் பொழப்பு. காசை எடுத்து பாதுகாப்பா கொடுக்க வேண்டிய வங்கிங்கிறது திறந்த கட்டணமா கிடக்கு, இடிஞ்சுவன கட்டணமா கிடக்கு. இந்த கட்டிடத்தை நினைத்தால் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் சொந்த இடத்த வாங்கி எப்படி வாழையாட்டா இருக்கணும், சொந்த இடத்துல வாங்கி பங்களா மாதிரி கட்டி அந்த வங்கியை நல்லா நடத்தலாம். அரசு துறையினாலே இந்த மாதிரி நாசமா போறதுக்கான காரணம் சரியான தலைவர்களை நாம தேர்ந்தெடுக்கல. சரியான தலைவர்கள் இந்த நாட்டை ஆளல. நான் வந்து செவனே போயிருக்கு. அக்கா வீட்டு காசு சொன்னதுடைய விளைவு பேங்க் மேனேஜரை இழுத்து, கேசியரை இழுத்து, அப்ரைசரை இழுத்து, மானமரியாதை கெடுத்து தேர்தலுக்கு பெருவர்கள் போகிற சூழ்நிலை ஆளாய் போச்சு. அதனால இங்க நடக்கக்கூடிய எல்லா வகையான தவறுகளுக்கும் கொலை, கொள்ளை, லஞ்சம், ஊழல், பாலியல் வன்கொடுமை, கஞ்சா, சாராயங்களை போன்றவை எல்லாத்துக்குமான காரணம் அரசாங்கம் தான். அரசாங்கம் தான் நேரடியா சாராயங்கள் வந்தது. அரசாங்கத்தினுடைய கிளைகளாக இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க, ஆளுங்கட்சிக்காரங்க கஞ்சா விற்பனை செய்யறாங்க. இந்த கஞ்சாவை சாராயத்தை முடிக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை, லஞ்சம், ஊழல் எல்லாமே நடக்குது. அதை இதெல்லாம் ஒழிக்கணும்னா நீங்க ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. ஓட்டுக்கு பணம் வாங்கினா லஞ்சம், நாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம். உங்க முன்னாடி நாங்க 15 வருஷமா தோத்துட்டே இருக்கோம். 15 வருஷம் தோத்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம். ஓட்டுக்கு பணம் வாங்கல நீங்க தெரிஞ்சுக்கீங்க. நீங்க ஒவ்வொரு பிறப்பு சான்று, இறப்பு சான்று, ஆதாரத்தை ஓட்டு வேணுங்க. அண்ணே முன்னாடி போனாங்க, பின்னாடி ஆரம்பிக்கிறாங்க. அண்ணே ஜாபம் விட்டு போயிருக்காங்க பாருங்க. அதான் விவசாயத்துல ஓட்டு போய் 3வது இடத்துல இருக்க பெட்டியில 3வது இடத்துல இருக்கு. நம்ம சின்ன டல்லா வச்சிருப்பாங்க. பழுக்கம் தெரியாது, எங்க சின்ன பழுக்கம் தெரியாது. அதனால தேடி பார்த்து 3வது சின்னத்தை ஒரு அமுக்கு அனுப்பி விடுங்க. நீங்க ஓட்டு போட்டா நாங்க நல்லது செய்வோம்டா. ஓட்டு போராட்டி நல்லது செய்ய போராடுவோம். 15 வருஷமா போராடிட்டே இருக்கேன். தொடர்ச்சியா போராட வச்சுட்டே இருக்காங்க. இந்த அரசியல் அண்ணே படிப்பு இருக்கலானே அண்ணே போங்க, பின்னாடி வண்டி நிற்கிது, மல்லாரி தூக்கிடுவாங்க. உருவிட 10 ஓட்டு 20 விடாம பண்ணிவிடாத. பூரா போகிறாரு. என்னடா நீ பிரச்சாரம் பண்ற நடு ரோட்ல இந்த சிமெண்ட் ரோட்டை கொஞ்சம் சேர்த்து போடுறான்னா ஆத்தாப்பி அதிலே போடுறேன். நம்ம வடிமன்றதான் போடுறேன். சிமெண்ட் ரோடு வீதி எவ்வளவு அகலம் இருக்கு, சிமெண்ட் ரோடு எவ்வளவு அகலம் நீங்களே பாருங்க. திமுக கவுன்சிலரா அண்ணன் நல்லா இருந்து போற அப்படி அதாவது ஒரு சிமெண்ட் ரோட்ல காவா அங்கே இருக்கு, காவாயெல்லாம் இருக்கு. அதுதான் சொல்றேன். அந்த காவாயை செஞ்சு காவாயை ஆரம்பிக்கிறது இந்த பகுதியில் ஒரு காவா வச்சு அந்த காவாய்க்கு இந்த காவாய்க்கு உங்க பகுதியில் போனா சிமெண்ட் ரோட போட்டாங்க. அது பேர் சிமெண்ட் ரோடு. இந்த கேப் இல்ல, இந்த கேப்ல சீட்டு ஆகிடுவாங்க. அந்த ஒட்டுமொத்த அந்த காவாயிலிருந்து அந்த காவா முடியாது. அந்த காவாயிலிருந்து அந்த
3 சிலிண்டர் இருக்கு. இப்ப போக்குற அளவு மாதிரி 3 மடங்கு போடுறாங்க. அந்த 3 மடங்கு போல அந்த பக்கம் ஒரு மடங்கு ஆகியப்பட்டு முடிச்சார் ஐயா இசைக்கிறார். இந்த பக்கம் ஒரு மடங்கு ஆகியப்பட்டு முடிச்சார் ஐயா இசைக்கிறார். இதுல ஒரு வந்து அவர் வச்சிருப்பாரு, ஒரு வந்து மீண்டும் நம்ம வந்து ஓட்டு காசு கொடுப்பாரு. இந்த சிமெண்ட் நாசமா போய் பாதி இருக்கிறதுக்கான காரணம் நாம போட்டு தேர்ந்தெடுத்து ஐயா இசைக்கிறாரு. ஒரு பக்கம் கொள்ளையடிச்ச போராட்டியும் அவரை வச்சுக்குவாரு, அந்த பக்கம் போட வேண்டிய சிமெண்ட் கொள்ளையடிச்ச போராட்டியும் அடுத்த தேர்தலுக்கு நம்மளுக்கு லஞ்சமா கொடுத்துருவாரு. அப்ப இந்த சிமெண்ட் ஒரு உதாரணம். டெய்லி இப்ப கடற்கரை இருக்கீங்க, நீங்க ஒரு வாரம் கேட்கலாம், அந்த பணியில் என்ன காவ போகுது, அந்த பணியில் என்ன காவ போகுது, 2 காலையில் நடந்து புத்தகங்களை சிமெண்ட் போடுங்க கேளுங்க. வர விட்டு ஒன்னு வாயில ரொம்ப கொடுத்து இன்னொன்று அடிங்க. எதுவும் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல கூடாது, படிச்சுட்டு நிறையா, அதனால கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அக்கியமா பேசக்கூடாது. அதனால பாத்துக்கிட்டு சிமெண்டோட உங்களுக்கான சாட்சி. இவர்கள் தான் 5 சாதனை சொல்லி வெளியில போய் பேசிக்கிறாங்க. உண்மையிலே நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாடுனா திமுக அநியாயத்துல பண்ண 5 வருஷத்துல இந்த அம்மா செலுத்துறத மட்டும் அநியாயம் பண்ணது ஐயா இசைக்கு பேர் ரெட்டல. தயவு செஞ்சு விடுறதா படிச்ச இளைஞர்களுக்கு ஓட்டு போடுங்க, விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நீங்க மீண்டும் திமுகவும் அதிமுகவும் கை சின்னே வணக்கம். கை சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து மாறாது, வாழ்வுகள் மாறாது. 15 ஆண்டுகளாக உங்கள் பிள்ளைகள் தோத்துக்கிட்டே இருக்கிறான். நாங்க தோக்குறதுக்கான காரணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்காத. நான் எத்தனை தோற்றாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். ஓட்டு காசு கொடுக்க மாட்டோம். ஓட்டுக்கு காசு கொடுத்தா லஞ்சம், லஞ்சம் கொடுத்தால் வெற்றி பெற்று வந்த பிறகு மீண்டும் பல மடங்கு லஞ்சம் வாங்க வேண்டும். ஆகவே அப்படியானே அப்படி இந்த சவத்தை இங்கே இருந்த காட்டு. ஏழைகளும் சின்னம், தளபதிகளின் சின்னம், துறை சின்னம், அப்புறம் அங்க உதயசிரியன் போட்டிருக்காங்க. கடைசியா விவசாயின்னு சின்னம்னு போட்டிருக்காங்க. அதை நீங்க தெரிஞ்சு எழுதுறீங்களா தெரியாம எழுதுறீங்களா? சரி, விவசாயம் ஒரு சின்னமா இருக்கா, நீ தெரியாம விவசாயம் சின்னம்னு போடுறீங்க. அதை மாத்தி எல்லா ஓட்டையும் என்ன குத்திட்டு போயிடுவாடா? அந்த சூழல் எழுதின காசுகளும் உனக்கு கிடைக்காம போயிருமாடா? ஏன்டா வேலை வைக்கிறீங்க? தெரிஞ்சு விட்டுறீங்களா தெரியாம பண்றீங்களா? ஒரு பக்கம் கட்சியினத்தை அடைகிறாங்க, ஒரு பக்கம் உதயசிரியன் அடைகிறாங்க. இந்த 2ல எதுக்கு ஓட்டு போடணும் மக்கள் குழம்பிட மாட்டாங்களா? கடைசியா விவசாயம் சின்னம்னு ஓட்டுறீங்க. நான் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு கேட்கிறேன். என்னால சூரிய விளம்பரம் வரைய முடியல. எனக்காக எழுதிட்டு போறீங்க. எனக்காக விவசாயம் சின்னம்னு எழுதுனதுக்காக, விவசாய சின்னத்தை ப்ரமோட் பண்ணதுக்காக இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கை சின்னத்துக்காரர்களுக்கு கை சின்னத்துக்காரர்களுக்கு நன்றி. என்னுடைய விவசாய சின்னத்தை பிரபலமாக ஆக்குவதற்கு என்னால் எழுத முடியாத சூரிய விளம்பரத்தை ஊரா விவசாயம் சின்னம், விவசாயம் சின்னம், விவசாயம் சின்னம் சொல்லி விவசாய சின்னத்தை எழுதி கொடுத்த கை சின்னம். என் கையை பாருங்க, இப்படித்தான் இன்னைக்கு கை சின்னம் இருக்கு. ஐயா எம்ஆர்ஆருடைய கை சின்னம் கைதான் இன்னைக்கு கை சின்னமா இருக்கு. இந்த கை சின்னத்தை வாக்கு போடாதீங்க. இந்த கை சின்னத்தை வச்சு, இந்த கையை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆகவே படிச்ச இளைஞர்களுக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க, மறந்துடாதீங்க. கை சின்னத்துக்கு போடாதீங்க. கையே இல்ல, பாதிகை இல்ல. 2011 இருந்து எங்க அண்ணன் சீமான் ஈழத்தமிழர்களை கொன்றதுக்காக, என் தமிழ் இனத்தை இனப்படுகொலை செய்ததற்காக, சிங்கள பேரினத்துக்காக நின்றதோட 2011 கன்னியாகுமரியில் அடிக்க ஆரம்பிச்சாரு எங்க அண்ணன். அன்றிலிருந்து இருந்து இன்ன வரையும் கை சின்னத்தை அடிச்சு டெல்லியிலேயே கையை பிடிச்சா போயிருக்கு. என் கையை பாருங்க, என்னாலே ரொம்ப நேரம் கையை வச்சுட்டு இருக்க முடியல. இதே மாதிரி கைதான் இங்க இருக்கு. ஆகவே இப்படி இருக்கக்கூடிய எம்.ஆர். ராதாவின் ரத்த கண்ணீர் படத்தில் இருக்கக்கூடிய கை மாதிரி இருக்கக்கூடிய கை சின்னத்துக்கு தயவு செஞ்சு ஓட்டு போட்டுறாதீங்க. அவங்களே எங்களை எழுதியிருக்காங்க விவசாயியின் சின்னம்னு. விவசாயியின் சின்னம் எப்பயுமே விவசாய சின்னமா தான் இருக்கணும். விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். கை சின்னம் நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? அழகா இருக்குல்ல?